ஆனந்தன் அவர்கள் பல ஜென்ரேஷன்ஸ், அதாவது ஒரு ஃபிலிம் க்ரானாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன் சொல்லலாம், என்சைக்ளோபீடியா ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதர்னு சொல்லணும். ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு பத்திரிகை ஆசிரியராக, அது இல்லாமல் கலை உலகத்தின் அனைவருக்கும் தெரிந்தவராக, ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருந்தவர் என்று மறைந்திருக்கிறார். உண்மையிலே ஒரு சீனியர் பர்சன், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய சீனியர் பர்சனாக அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார். உண்மைகள் வார்த்தைகள் இல்லாமல் நான் தடுமாற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நான் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாலேருந்தே பீனஸ் ஆனந்தன் ஐயா அவர்கள் வந்து பழக்கம். ஒரு சரித்திர முடிவுக்கு வந்திருக்கு, அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நூற்றாண்டு கால சினிமாவுடைய ஆவணத்தை நம்ம எடுத்து பார்க்கணும், நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அது பீனஸ் ஆனந்தன் ஐயா தான் நாடி போக வேண்டியதாக இருந்துச்சு. அவ்வளவு பொறுப்பாக இனிமே அந்த காரியத்தை யார் எடுத்து செய்வா, இல்லை இது வரைக்கும் ஒரு பொறுப்பாக எடுத்து பண்ண காரியங்களை யார் எடுத்து பண்ணுவான்ட்டு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. எல்லோரும் மதிக்கக்கூடிய, எல்லோரும் மரியாதை செய்யக்கூடிய, எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஒரு மனிதராக இருந்திருக்கார். அவருடைய குடும்பமும் எனக்கு நெருக்கம். டைமண்ட் பாபுலேருந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த டாக்டர் எஸ்கேலேருந்து எல்லாரும் பழக்கம். மிகப்பெரிய இழப்பு. திரையுலகத்தில் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் எப்படி சரித்திரம் படைத்தார்களோ அதுபோல இசைத்துறையிலே இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எப்படி மறக்க முடியாதவர்களோ அந்த மாதிரி சாதனை பல படைத்த தமிழ் திரையுலக வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்ததன் மூலமாக சாகா வரம் பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். 85 ஆண்டுகள் வரலாறு. 1931 அக்டோபர் 31 காளிதாஸ் அப்படிங்கிற படம் முதல் பேஸ் படம் வந்துச்சு. 1931 இன்னைக்கு வரைக்கும் சத்தியாக்குள்ள 7000 படங்களுடைய வரலாற்றை தொகுத்த முதல் மனிதன் அவர் தான். அந்த படத்துடைய பேர் என்ன, அது சம்மந்தப்பட்ட புகைப்படம், டைரக்டர் யார், ஹீரோ ஹீரோயின் யார் அப்படி ஆரம்பித்து இந்த நெடிய 7000 ஆண்டுகளோட வரலாற்றையும் தொகுத்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். திரைப்படத்துறையில் சம்பந்தப்பட்டவங்க யார் யார் முதலமைச்சராக வந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா கொடுக்குறாரு. திரைக்கலைஞர்கள் முதலமைச்சரானவங்க முதல்ல ராஜாஜி பேர் போடுறாரு. ராஜாஜி, அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், என்.டி. ராமராவ், வி.என். ஜானகி, ஜெயலலிதாவிலிருந்து அப்படி துவங்கி தேசிய விருதுகள் வாங்கின படங்கள், தமிழ் மொழியில் வாங்கின படங்கள் என்னென்ன இருக்குது இந்த நெடிய காலத்தில் இந்த 60 ஆண்டுகளை அந்த படத்தோட பேர் பூரா போட்டிருக்காரு. அப்படி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அத்தனை படங்கள் வரலாற்றையும் தொகுத்த ஒரு மகத்தான ஒரே மனிதன் அவர் தான். நான் முதல் 1965 நடிக்க ஆரம்பித்தேன். அன்னையிலிருந்து முதல் 100 படங்கள் வரைக்கும் 100 படங்களுக்கும் ஒரு ஆல்பமாக தொகுத்து கொடுத்தார். 100வது பட விழாவை நடத்தி கொடுத்தார். நான் திருமணம் 1974 பண்ணும்போது பத்திரிகையாளர்கள் பூரா ஒரு ரயில்வே பெட்டி ஒன்று தனியாக ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி இங்கேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து அந்த மொத்தமாக வந்த 100 பேருக்கும் இடவசதியெல்லாம் பண்ணி கொடுத்து கல்யாணத்தில் கவர் பண்ண வச்சு திரும்ப கூட்டி வந்தார். வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், இப்போ அவர் 90 வயசு ஆகுது, கடைசி மூச்சு வரைக்கும் சென்னைக்குள்ளே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திரைப்படத்தில் நடுங்கிட்டு வருவார், நிற்க மாட்டார், 4 பேர் தூக்கிட்டு வாங்க. அந்த மாதிரி கடைசி மூச்சு வரைக்கும் திரையுலகத்துக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மனிதன். அவர் இடத்த வழக்கம் போல் யாருமே அடைக்க முடியாது. நாம் அவர் கொடுக்குற மரியாதைங்கிறது அவர் மாதிரி எந்த தொழிலை கை வச்சாலும், எந்த தொழில் இறங்கினாலும் கடுமையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் உழைக்க வேண்டும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. அவர் ஆத்மா சாந்தி அடையும். அவரை பற்றி ஐயா ஆனந்தன் பற்றி பேசுகிறதுக்குள்ள எனக்கு வயசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன ஒரு பெருமைன்னா, அவர் பணிபுரிந்த காலங்களில் 20 வருஷம் சிவாஜி ஃபிலிம்ஸில் தான் ஒரு டெஸ்க் வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்கள் திலகம் அவர்கள், நடிகர் திலகம் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்னைக்கு இருக்கிற அம்மா அவர்கள் எல்லாருக்கூடையும் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவர்.
இன்னைக்கு எங்கள் கூட சின்ன பசங்க நாங்கள்லாம் கூட எங்கள் கூட கடைசியில் நம்ம முட்டை ராஜேந்திரன் வரைக்கும் அவ்வளோ நெருக்கமாக பழகக்கூடியவர் அண்ணன் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். அதாவது அந்த அவரோட இடத்த என்னை நிரப்புறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கும், எல்லார் புத்தகத்துலையும் அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் கூட அவர் குடும்பத்தோட நானும் இன்னைக்கு இந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டு அவர் குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பாவை வேண்டிக்கிறேன்.